தனியார் பள்ளிகளில் மாணவர்களுக்கான 25% இடஒதுக்கீட்டு தொடர்பான வழக்கில் தமிழக அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 25% இடஒதுக்கீட்டின் கீழ் ஆண்டுதோறும் ஏப்ரல் மாதம் பள்ளிக் கல்வித்துறையின் இணையதளத்தின் வாயிலாக மாணவர் சேர்க்கை நடைமுறைகள் தொடங்கப்பட்டு மே மாதம் 20ஆம் தேதி முடிவடைந்துவிடும் என்ற நிலையில் நடப்பாண்டுக்கான சேர்க்கை தொடங்கப்படவில்லை என்றும் இதனால் இந்த திட்டம் முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக கூறி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இது தொடர்பான வழக்கு நீதிபதிகள் GR சுவாமிநாதன், P. லட்சுமி நாராயணன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் மாணவர்களின் நலனை பாதுகாப்பதில் தமிழக அரசு மிகுந்த அக்கறை கொண்டுள்ளது என்றும் மனுவுக்கு பதிலளிக்க அவகாசம் வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தார். அதனை ஏற்ற நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை அடுத்த வாரத்திற்கு தள்ளி வைப்பதாகவும் அதற்குள் தமிழக அரசு பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் உத்தரவிட்டனர்.